கோவை மாநகரில் ஏடிஎம் அமைத்து தருவதாக கூறி முதலீட்டாளர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து புகார்கள் பெற கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் இன்று அக்டோபர் 31 அதிகாரப்பூர்வ அழைப்பு விடுத்துள்ளார். ஈரோடு பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த தம்பதி துரைசாமி மற்றும் ரம்யா ஆகியோர் ஏடிஎம் அமைப்போம் உயர்ந்த லாபம் கிடைக்கும் என்ற பெயரில் 50க்கும் மேற்பட்டோரிடம் கோடிக்கணக்கில் பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு இவர்கள் இருவரும் கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து கோவை மாநகர குற்றப்பிரிவு அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: கோவை மாநகர குற்றப்பிரிவில் ஒன்றில் செட் பேமெண்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்து பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது முதலீட்டு ஆவணங்கள், ரசீதுகள், ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட ஆதாரங்களுடன் நேரில் வந்து கோவை மாநகர குற்றப்பிரிவு 1 அலுவலகத்தில் புகார் அளிக்கலாம். இவ்வாறு குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்களால் மோசடியில் சிக்கியவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும், பல்வேறு மாவட்டங்களில் இதே முறைப்படியான மோசடிகள் நடந்திருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவித்தனர்.